ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு, சாம்பார் பொடி. அதனால் சாம்பார் பாருங்க போய் வெளிச்சமாக இருக்கா என்னென்னு தெரியல, உங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்கே பயங்கர வெயிலில் காய போட்டிருக்கோம். இந்த மாதிரி காய போட்டு தான் நல்லா முறுமுறுன்னு. சிலர் சென்னையில் உள்ளவங்க சொல்கிறாங்க நாங்களாம் வறுத்துட்டு தான் செய்வோன்னு. நாங்கள் வறுக்க மாட்டோம். எங்கள் பக்கத்துலலாம் எங்கள் சைடில் யாராவது வறுக்குறாங்களா என்னென்னு தெரியாது. நாங்கள் வறுக்க மாட்டோம். எங்கள் வீட்டிலலாம் மிளகா இங்கே பாருங்கள், மஞ்சள் பொடி. அப்புறம் இது பூச்சி வராமல் என்ன செய்யும்? பூச்சி இருக்குது, இதை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்க? ஐயோ, இது ஃபுல்லாகவே பூச்சி தான். பக்கமாக வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் போய் எனக்கு வாங்கிட்டு வந்தார். பாவம் ஜென்ஸுங்க போனால் இதுதான். எனக்கு கால் வழியால் என்னால் வர முடியாது, நீங்கள் போங்கன்ட்டா. ஒரு பாருங்கள், இது பார்த்துட்டு உடச்சி போட்டாரா இல்லை உடச்சி அங்கே கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. எல்லாத்துலேயும் பூச்சி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூச்சின்னு. இதை போட்டு அரைச்சா அப்புறம் சீக்கிரமாக சாம்பார் பொடி பூச்சி தான் பிடிக்கும். அவர்கிட்ட சொல்லணும். பார்த்தீங்க, நல்லதாச்சும் நான் பார்த்தேன். சரி, லஞ்ச் டைமா? ஐயோ ராமா, இன்றைக்கி காமிக்கவே இல்லை. நான் வீடியோ எடுக்கல, டைம் இல்லை காமிக்கிறதுக்கு. அவசரம் சமைச்சேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே பாருங்கள் எல்லாம் பூச்சி. மஞ்சளில் ஃபுல்லாக பூச்சி. இங்கே பாருங்கள், இதான் எல்லாம் பூச்சி இருக்குது. ஐயோ, நல்ல காலம் பார்த்தேன் நான். பெருங்காயம் கூட பரவாயில்ல. இது பெருங்காயம் வீட்டில் இருந்த பெருங்காயம் எடுத்துருக்காரு. அதுபோல் ஒரு இது மஞ்சள் இருந்தாலுமே உங்களுக்கு பூச்சி தான் தெரியும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காரு அவர். நான் தனித்தனியாக காய வைங்க எல்லாத்தையும் அப்படின்னா. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு. ஐயோ, எப்படி இருக்குது இது? உடச்சி போட்டு இந்த மனுஷன். அடராமா, இருக்க எல்லாம் பூச்சி மஞ்சள். இங்கே பாருங்க தெரியுதா? இங்கே பாருங்க எல்லாம் பூச்சி மஞ்சள். எல்லாம் பூச்சி மஞ்சளாக எடுத்து வச்சுருக்காரு, வாங்கியிருக்காரு இந்த மனுஷன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குது அதில். இல்லை சாம்பார் பொடியில் பூச்சி வராமல் என்ன செய்யும்? அப்புறம் இதுதான் பொம்பளைங்க வேலைக்கும் ஆம்பளைங்க அங்கே என்ன கொடுக்குற இதுதான் கடையில் இருந்தது அப்படின்ட்டு வருவாங்க. நம்ம போனால் இந்த கடையில்னா வேறு கடை அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லையா? இந்த பாவம் ஆம்பளைங்களை ஏமாற்றி விட்டுறதுங்க. அதுங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் இருக்கும் இதில் பூச்சி இருக்குது, இந்த பூச்சி மஞ்சள்னு. இங்கே பாருங்கள், கோவமாக வருது இப்போ எனக்கு. மெனக்கெட்டு உடச்சி போட்டு வர வச்சுருக்காங்க. அவங்க உடச்சி போட்டாங்களா இவர் உடச்சி போட்டாரா தெரில. நல்ல காலம் பார்த்தேன். இதுலேயே மிளகா அது தேவையில்ல. இது ஏன்னா சின்ன ஊசி மிளகா மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்லா காரமாக இருக்கும். அதனால் மல்லி 1/2 கிலோ மல்லின்னு சொன்னாக்கா 1/2 கிலோ மிளகான்னு சொன்னால் 1.5 கிலோ மல்லி வாங்கணும். ஆனால் 1 கிலோவுக்கு 3 கிலோ போடுவாங்க இல்லையா? இது 1.5 கிலோ மல்லி. இது ஐயோ ராமா, ஜீரகம் என்ன போட்டிருக்காரு? பெருஞ்சீரகம் போடல. மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம். பாருங்க இது பூச்சி. வண்டு பாருங்க, வண்டு தெரியுதா? போது பாருங்க வண்டு. இந்த வளையலுக்கும் கீழே போயிடுச்சு. சாப்பிட்டுங்க போய்ட்டு. ஓ ராமா. அப்புறம் பாருங்கள், இந்த குருவி ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கு. பாவம், உடம்பு முடியல என்னென்னு தெரியல. எனக்கே வெளிச்சம் தெரியல. வெளிச்சத்தில் ஒரே வெயிலாக இருக்கிறதுனால இந்த குருவி ரொம்ப நேரமாக இந்த இடத்துல உட்காந்துருக்கு. உடம்பு முடியலையோ? அங்கே கூண்டு கட்டி வச்சுருக்கு. கிக்கி கிக்கி. இந்த பக்கம் பாருங்கள் புறா. எங்கள் சைடில் தவிட்டு புறான்னு சொல்லுவாங்க. இந்த அப்போல்லாம் நானும் சின்ன பிள்ளை பாருங்க. சரி, ஏதோ ஜோடி வந்தோடனே பறந்து ஓடிச்சு. 2 கும்பலாக 3 பேர் வந்தாங்க. அவங்களாம் அவங்க சொந்தக்காரங்க போல இருக்குது. சொந்தக்காரங்களோ அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ தெரியல. அது பாருங்க அந்த கூண்டு தெரியுதா? அந்த கூண்டு கட்டி வச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், எல்லோரும் எப்படி இருக்குங்க? அப்புறம் காலையில் பறிக்க வந்தால இந்த பூ யாரும் பறிக்கல. அந்த மாமி எங்கள் வீட்டுக்கு இப்போ எதிர் வீட்டு மாமியோட செடி இது.
இதில் அந்த மாமியை வந்து பறிக்கல, யாரும் பறிக்கல இன்றைக்கி பூவை. நல்லா பாருங்க, பார்த்தீங்களா? பிங்க்கு, ஒயிட்டு, லைட் பிங்க், பேபி பிங்க் இது ரோஸ், பேபி பிங்க் ரோஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்காங்கல்ல, அழகாக இருக்காங்கல்ல, சூப்பராக செம்மையாக இருக்காங்கல்ல. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிங்க் இது. இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் எப்படி இருக்குது பாருங்கள்.